ரொமேனியா யூரோப்பியன் யூனியனில் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா நாட்டோட ஈஸ்டர்ன் ஃப்ளாங்கில் ரொம்பவே ஒரு முக்கியமான நாடு. இந்த ரொமேனியா உக்ரைனுக்கு பல்வேறு விதமான உதவிகளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா போலாந்து மாதிரி உக்ரைனோட கருங்கடல் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் இந்த ரெண்டு நாடும் தங்களோட எல்லைகளை பகிர்ந்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ரொமேனியா ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இஸ்ரேலோட அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது வரைக்கும் இஸ்ரேலை தவிர்த்து எந்த ஒரு நாட்டினாலையும் இது பயன்படுத்தப்படலை. அப்படி இருக்க வேளையில் 2 பில்லியன் யூரோ மதிப்பில் நாங்கள் சில யூனிட்ஸை வாங்க போகிறோன்றத இன்னைக்கு அஃபிஷியலாக அவங்களோட செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு பிரேக் த்ரூவான விஷயம். ரொமேனியா எதுக்கு இந்த இடத்துல அயன்டோம் சிஸ்டம்ஸை வாங்கணும்? ஏன்னா மற்ற நாடுகள் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்க நாடுகளுக்கு இஸ்ரேல் கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல விருப்பம் தெரிவிக்கல. அப்படி சம்பந்தமே இல்லாமல் ஏன் இந்த இடத்துல ரொமேனியா இந்த சிஸ்டம்ஸை வாங்கணும்னு சில செய்திகளை தேடி பார்க்குறப்ப தான் உக்ரைனுக்கும் இதுக்கும் இந்த ஒரு டீலுக்கும் ஒரு பெரிய இன்டர் கனெக்ஷன் இருக்குன்றது தெரிய வந்திருக்கு. ஸோ இதை பற்றின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களாக்கே தம்புக்ஷவம் டிபி ட்ரெண்டிங்ஸ். ரொமேனியா ஜியோகிராஃபிக்கல் வைஸ் பார்த்தோன்னா கருங்கடல் பகுதியில் ஒரு 250 கிலோமீட்டர்கள் எல்லையை கொண்ட ஒரு நாடு. ஒரு கடல் பகுதி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு கடற்படை இருக்குன்னா சில நாடுகள் ரொம்ப டாமினேட்டட் பொசிஷனில் இருப்பாங்க. ஆனால் இந்த ரொமேனியான்னு சொல்லக்கூடிய நாடு நாட்டோவில் இருந்தாலும் ஈஸ்டர்ன் ஃப்ளாங்கில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய நாடு. ஆனால் அவங்களுக்குன்னு பெருசாக ஒரு கப்பற்படைன்றது கிடையாது. ஏன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த பகுதின்றது ரொம்ப ரொம்ப லிமிட்டட் நம்பர் தான். இந்த கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூன்ஸோ இல்லை உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூன்ஸோ துருக்கிக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூன்ஸோ இந்த இடத்துல ரொமேனியாவுக்கு கிடையாது. அப்படி இருந்தாலும் நாட்டோவோட ஈஸ்டர்ன் ஃப்ளாங்க்ல அதுலயும் லேண்ட் வைஸ் பார்த்தோன்னா மால்டோவாவுக்கு பக்கத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் உக்ரைன் இருக்காங்க. மால்டோவாவில் டிரான்ஸ்னிஸ்ட்ரியான்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த இடத்துல ரஷ்ய ஆதரவாளர்கள் நிறைய பேர் அந்த பகுதியை மட்டும் தனியாக பிரித்து கொடுக்க சொல்லி, இப்போ எப்படி உக்ரைனில் டான்பாஸில் ஒரு பிரச்சனையானது வந்து அது இவ்வளோ பெரிய ஒரு யுத்தத்துக்கு வழிவகுச்சோ அதே மாதிரி அந்த இடத்துல டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவில் ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் அடுத்த ஒரு யுத்தம் வரக்கூடிய ஒரு பகுதியா இல்லை இந்த நாட்டோவுக்கு அந்த ஷீல்டு கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்கல்ல, கவச நாடுகளா, சோவியத் யூனியன் அந்த மாதிரி நாட்டோவுக்கு முக்கியமான ஒரு நாடு. இந்த ரொமேனியாவோட டிஃபென்ஸ் பட்ஜெட் 2022க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த ரஷ்யா உக்ரைன் இன்வேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட்ன்றது 40% இந்த இடத்துல அதிகமா இருக்குன்னே சொல்லலாம். சரி, ஓகே, இந்த டீல் இப்ப எதுக்கு மேக் பண்ணப்படுது? இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் பேட்ரியாட் இன்டர்செப்டார் மிசைல்ஸை நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம். இப்படி கொடுக்கறது ரஷ்யாவோட அந்த வார் மிஷினை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணும், உக்ரைனோட சிட்டிஸை சேஃப்கார்ட் பண்ணும். இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸாக இருக்கும். உக்ரைனுக்கு அவங்களுக்கு தேவையான டிட்டரன்ஸையும் டிஃபென்ஸையும் கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்காரு. ஸோ வரப்போகிற ஒரு 2-3 மாதத்தில் இந்த உக்ரைனுக்கு அதிகமான பேட்ரியட் இன்டர்செப்டார் வரப்போகிறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலாக மாறிடுச்சு. இப்போ அயன்டோம்ன்றது எதுக்கு முக்கியம்? இப்போ உக்ரைனோட டாப்பிக்கே நம்ம எடுக்க வேணாம். உக்ரைன் பேட்ரியட் அது ஒரு தனி பிரச்சனையாக போயிட்டு இருக்கட்டும். அயன்டோம் ஏன் ரொமேனியாவுக்கு முக்கியம்? ரொமேனியாவுக்கும் உக்ரைனுக்கு இது என்ன விதத்தில் கனெக்ஷன் ஏற்படுத்தும்? இந்த அயன்டோமை பற்றி பெருசாக நம்ம பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா காசா பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். டெக்னாலஜி வைஸ் பார்த்தோன்னா இஸ்ரேலோட நகரங்களை கவசமாக பாதுகாத்து நிற்கிறது இந்த அயன்டோம் மட்டும்தான். 2004-2005 காலகட்டத்தில் ஹெஸ்புல்லாவுக்கு இஸ்ரேலுக்கும் நடுவில் அந்த டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கப்போ 4000 ஏவுகணைகளை வெறும் 60 மணி நேரங்களில் இஸ்ரேலோட பொசிஷன்ஸ் மேலே ஹெஸ்புல்லா ஃபயர் பண்ணியிருந்தாங்க. கடிஷா ரேஞ்ச் ராக்கெட்ஸ், ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட்ஸ்னு சொல்லலாம். 2001 இதுக்கான ப்ராஜெக்ட் ஆனது போயிட்டு இருந்தாலும் 2011 தான் முதல் முறையாக அயன் டோமை இந்த இடத்துல இஸ்ரேலில் டெப்ளாய் பண்ணுறாங்க. இதோட முக்கியமான வேலை என்னன்னா, இதோட ரேஞ்சுன்றது ஷார்ட் ரேஞ்ச் தான். ஒரு 35-50 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ரேஞ்சு கொண்ட ஒரு யூனிட். ஆனால் இதுக்கு அதோட ரேஞ்சுன்றது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இதோட பிரைமரி ஃபங்க்ஷனே உள்ள வரக்கூடிய மோட்டார் ஷெல்ஸையும் ஆர்ட்லரி ஷெல்ஸையும் சின்ன சின்ன ராக்கெட்ஸ், சின்ன சின்ன மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ் இது எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணுற வேலை தான். இதோட நெட்வொர்க் எப்படி வேலை செய்யணும், ஸ்பைடர் வெப் மாதிரி அதோட ரேடார்ன்றது ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகி ஒரு டிஃபென்ஸ் ஷீல்டையே கிரியேட் பண்ணும். ப்ராக்டிக்கலாக சொல்லணும், ஒரு இரும்பு கவசத்தை கிரியேட் பண்ண மாதிரி. இதுக்கு நடுவில் வரக்கூடிய அத்தனை விதமான ஏரியல் த்ரெட்ஸையும் ட்ரோன்ஸ்லேருந்து மோட்டார் ஷெல்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே இந்த அயன்டோமானது இன்டர்செப்ட் பண்ணும். இந்த அயன்டோமோட எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னா 95% அதிகம். இந்த காசாவுக்கு இஸ்ரேலுக்கும் நடுவில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் எப்போ ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிரான பிரச்சனைகளை பண்ண ஆரம்பிச்சு இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணாங்களோ அப்போ இந்த அயன்டோமோட எஃபிஷியன்சின்றது குறைஞ்சது. காரணம் சேச்சுரேட்டட் அட்டாக். கம்மியான எண்ணிக்கைகளில் உள்ள ஏவுகணைகள் வரப்போ இல்லை இன்டர்செப்டார் ஏவுகணைகளுக்கு
டேலி ஆகிற மாதிரி உள்ள டார்கெட்ஸ் வரப்போ அதை எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னாலும் நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஆனா வெறும் 30 இன்டர்செப்டார் மிசைல்ஸ் இல்ல ஒரு 50 இன்டர்செப்டார் மிசைல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டை நோக்கி 100 ஏவுகணைகள், 150 ராக்கெட்ஸ் இல்ல 200 ராக்கெட்ஸ் ஒரே டைம்ல வரப்போ எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருந்தாலும் இந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகும். அதே தான் இன்னைக்கு அயன் டோம் நடந்துச்சு. ஆனா இப்போ வரைக்கும் இஸ்ரேலோட சிட்டிஸை ஷீல்ட் பண்றதுல இந்த அயன் டோம்க்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அதுல யூஸ் பண்ணக்கூடிய தமிழ் இன்டர்செப்டார்ஸ் தான். ஸோ அயன் டோம்ன்றது இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்துருப்போம். இந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது இஸ்ரேலை தவிர்த்து வேற யாருக்கிட்டையும் கிடையாது. இதுக்கான எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ்ன்றத நிறைய இடங்கள்ல அந்த ரெக்வஸ்ட் வந்திருந்தாலும் இஸ்ரேல் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் இந்த ஒரு டெக்னாலஜி கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. ரஷ்யா உக்ரைன் இன்வேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 2022 ஜெலன்ஸ்கி நேரடியாகவே ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தாரு. ஏன்னா ஜெலன்ஸ்கிக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. அவர் டைரக்டாவே கேட்டிருந்தாரு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட, எங்களோட சிட்டிஸை பாதுகாக்கிறதுக்கு, இங்க இருக்கக்கூடிய யூத சமுதாயத்தை சேர்ந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு அயன் டோம்ன்றது எங்களுக்கு தேவை. உடனடியாக நீங்க இதை கொடுத்தீங்கன்னா ரஷ்யாவோட மிசைல்ஸ்ல இருந்து, ரஷ்யாவோட ட்ரோன்ஸ்ல இருந்து எங்களோட நகரங்களையும் எங்களோட பொதுமக்களையும் நாங்கள் பாதுகாக்க முடியும்னு ஓப்பனாவே ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தாரு. ஆனா இஸ்ரேல் அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. காரணம் என்ன தெரியுமா? இன்கேஸ் இந்த யுத்தமானது பெருசா மாறுச்சு, இல்லை இதோட ஒரு சில யூனிட்ஸை ரஷ்யா கேப்சர் பண்றாங்கன்னா நேரா ரஷ்யா கிட்ட இருந்து அது ஈரானுக்கு வரும். ஈரான் அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இவ்வளோ நாள் இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்த ஒரு ஷீல்டை ஈஸியா ரொம்ப பிரேக் பண்ண மாதிரி ஆயிடும் சொல்லிட்டு 2022 இதுக்கான ரெக்வஸ்ட்டை அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இந்த போர் பெருசா போகும்னு நினைச்சிட்டு. அப்படி இருக்கப்போ மற்ற நாடுகளுக்கு கொடுக்க முடியாதப்போ ரொமேனியாவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ரொமேனியாவுக்கு எதுக்கு இந்த ஷீல்டு ஆனது தேவை? பிராக்டிக்கலா சொல்லணும்னா ரொமேனியாவுக்கு ஆல்ரெடி பேட்ரியாட் மிசைல்ஸ் ஆனது இருக்கு. 2 யூனிட்ஸ் அவங்க கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அயன் டோம் மிசைல்ஸ், அயன் டோம் ஷீல்டுன்றது ரொமேனியாவுக்கு தேவையில்லாத ஒண்ணு. டாலர் மதிப்பீட்டில் பார்த்தோன்னா இதோட வேல்யூன்றது இன்னும் கூட ஆரம்பிக்கும். அப்படி இருக்கப்போ எதுக்கு இவங்களுக்கு இந்த வேலை? எதுக்கு அயன் டோமை இந்த இடத்துல வாங்கி வைக்கணுன்ற கேள்விக்கு ஒண்ணுமே இல்லை. கொஞ்ச நாள் இவங்க பயன்படுத்திட்டு இது உக்ரைனுக்கு ரீரூட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? உங்ககிட்ட யாருன்னா வந்து சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன், அதுக்கப்புறமா நீங்களே பதில் சொல்லுவீங்க. இது ரொமேனியாக்காக மட்டும்தான் வந்திருக்குமா இல்லை உக்ரைனுக்கு ரீரூட் பண்ணுறதுக்கான அந்த சான்சஸ் இந்த இடத்துல இருந்திருக்குமான்னு சொல்லிட்டு. ரொமேனியாவோட சட்டத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2022 முன்னாடி வரைக்கும் மேஜராக அவங்க எந்த ஒரு மாற்றத்தையும் பண்ணலை. 2017 வருஷம் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, மேஜர் ஆர்ம்ஸ் டீல்ன்றதை மற்ற நாடுகளுக்கு டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை மற்ற நாடுகளுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடியோ அந்த ஆயுதங்களை நம்ம வெளிநாடுகள்ல இருந்து வாங்கி இருக்க கூடாது. வெளிநாடுகள்ல இருந்து வாங்கப்பட்ட ஆயுதங்கள் எக்ஸ்பயர் ஆக போற கண்டிஷனுக்கு முன்னாடி, அதாவது அது சர்வீஸ் லைஃபை முடிக்க போறதுக்கு சில மாசங்களுக்கு முன்னாடி தான் அவங்களோட ஆயுதங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது 2017 போடப்பட்ட சட்டம். ஆனா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 2022 உடனடியாக ஒரு சட்டத்திட்டத்தை மாற்றி அமைக்கிறாங்க. நம்மளோட ராணுவ தேவைக்கு போக மீதி ரிசர்வ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வெப்பன்ஸை பார்ட்னர் கண்ட்ரீஸ்க்கு, அதாவது நாட்டோ கண்ட்ரீஸ்க்கு பார்ட்னர்ஸா இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் இல்ல நாட்டோ கண்ட்ரீஸ்க்கு தேவை ஏற்பட்டுச்சுன்னா எமர்ஜென்சி ஷேரிங் என்ற கூடிய ஒரு கான்செப்ட் மூலமா மற்ற நாடுகளுக்கு நம்ம அனுப்பி வைக்கலாம்னு ஒரு சட்டத்திட்டத்தை மாத்துறாங்க. ஆனா இதுல இருந்த ஒரு சிக்கல் என்னன்னா, பேட்ரியாட் இவங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த பேட்ரியாட்ன்றது அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இவங்க கிட்ட இன் சர்வீஸ்ல சேர்ந்துச்சு. அதை உக்ரைனுக்கு ஷேர் பண்ண முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதை மாத்துறதுக்காக 2024 ஒரு மிகப்பெரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. லா 222/2017 சொல்லுவாங்க. இந்த சட்ட திருத்தத்தின்படி என்னன்னா, நீங்க புதுசா வாங்கக்கூடிய ஒரு ஆயுதம், உங்களோட நாட்டுக்காக நீங்க வாங்கக்கூடிய ஆயுதம் பக்கத்துல உங்களோட அலைடு கண்ட்ரீஸ்க்கோ இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸுக்கோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டுச்சுன்னா இமீடியட்டா எதிர்கட்சிகளோட அப்ரூவல் இல்லாமலும், ஏன்னா மற்றபடி ஆயுதங்களை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி மெம்பர்ஸோட இல்ல அந்த எம்பிஸோட அப்ரூவல் இல்லாமல் உங்களால ஷேர் பண்ண முடியாது. ஆனா இந்த மாதிரி எமர்ஜென்சி ஷேரிங் என்ற கான்செப்ட் மூலமா இந்த ஒரு சட்ட திருத்தமானது இந்த இடத்துல மாற்றப்பட்டதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் தன்னிச்சையா முடிவெடுத்து அங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வாங்கி வெறும் ஒரு மாசம், ஏன் அவ்வளோ வேணாம், வெறும் ஒரு 10 நாள் அவங்களோட நாட்டில் வச்சிருந்தா கூட அந்த புது எக்யூப்மெண்ட்ஸை மற்ற நாட்டுக்கு ஷேர் பண்ண முடியும். இதே மாதிரி ஒரு பேட்ரியாட் யூனிட்டை 2024 உக்ரைனுக்கு இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த சட்டத்திட்டமானது மாற்றப்பட்டதுக்கு அப்புறமா. ஸோ இந்த இடத்துல ப்ராக்டிகலி பார்த்தோன்னா அவங்களோட சட்டம் இதுக்கு முன்னாடி மாற்றப்பட்டிருக்கிறது இந்த ஆயுதங்களை ஷேர் பண்றதுக்காகவே மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த மிசைல் சிஸ்டமானது இந்த இடத்துல வருதுன்னா இதனால ரொமேனியாவுக்கு பெருசா எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஆனால் ஒரு விதத்தில் யூஸ் ஆகும், எந்த விதத்தில் யூஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரஷ்யா வந்து இந்த உக்ரைன் மேல ட்ரோன் ரைடை பெருசா நடத்துறப்பலாம் ரொமேனியாவோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ள அடிக்கடி நிறைய ட்ரோன்ஸ் வந்து போகும். 10 ட்ரோன்ஸ் 15 ட்ரோன்ஸ், சில நேரத்தில் சில மிசைல்ஸ் உள்ள போன கதையெல்லாம் இருக்கு. இவங்க பேருக்குன்னு சொல்லிட்டு அதை டிஃபெண்ட் பண்றதுக்காக நாங்கள் இவ்வளோ பெரிய ஒரு சிஸ்டமை வாங்குறோம் கணக்கில் வச்சாலும் இது ரொமேனியாவுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை விட ஆக்டிவேட் பண்றப்போ உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பாதுகாப்புன்றது அதிகம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொண்டு போயிட்டு ஒடிசாவில் வைக்கிறீங்க, கியூவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஷீல்டே அது கிரியேட் பண்ணும். ஸோ வெளியில் தெரியாமல் இந்த மாதிரி சீக்ரெட்டான பல டீல்ஸை பார்ட்னர் கண்ட்ரிஸ் மூலமா பண்ணி அதை உக்ரைனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த வேலையை அமெரிக்கா இப்போ நல்லாவே பார்த்துட்டு இருக்காங்க. அதோட ஒரு முக்கியமான டீல் தான், இல்லை அதோட ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த ஒரு அயர்ன் டோம்க்கான அந்த ப்ராஜெக்டாக மேபி இருக்கலாம். ஆனால் இஸ்ரேல் இதை பற்றி இன்னும் அஃபிஷியலாக எதுவும் கமெண்ட் பண்ணலை. ரொமேனியாவோட புது டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, இனோர் மாஷனோவ், கண்டிப்பாக நாங்கள் இந்த டீலை ஃபைனலிஸ்ட் பண்ணுவோம், அதுக்கான பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்குன்னு. ஆனால் இஸ்ரேல் இதை பற்றி இன்னும் அஃபிஷியல் கமெண்ட் எதுவும் கொடுக்கல. ஸோ மேபி இந்த அயர்ன் டோம் சிஸ்டமானது இந்த இடத்துல வந்துச்சுன்னா அது இஸ்ரேல் டேரெக்டாக கொடுத்த மாதிரி ஆகாது. இவங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணப்பட்ட மாதிரி தான் வரும். எப்படி முதல்ல பேட்ரியாட்டை பண்ணாங்களோ, மற்ற நாடுகளுக்கு கொடுத்து அங்கேருந்து வாங்கி கொடுத்தாங்களோ, அதே ஒரு கான்செப்டில் இந்த ஆயுதங்களானது ஷேர் பண்ணப்படும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அயர்ன் டோம் இன் உக்ரைன், இது எந்த அளவுக்கு ஒரு கவசமாக உக்ரைனுக்கு மாறும், இல்லை இதை ரஷ்யாவால் பிரேக் பண்ண முடியுமான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடைபெறுது உங்கள் எல்லாருக்கே.